ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருங்கள். 1 பேதுரு 5:6 இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஏற்ற காலம் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? ஏற்ற காலம் ஆண்டவர் சொன்னார். கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லி மரியாள் சொல்கிறாங்க. யோவான் 2 நம்ம வாசிக்க முடியும். என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைங்கிறாரு. அடுத்த வசனத்திலே அவர் போயிடுறாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டே என்னுடைய மனதுருக்கத்தில் உன்னை சேர்த்து கொண்டே. ஏற்ற காலம் வரும்படி பலத்த கருத்துக்குள்ள அடங்கிருங்க. மனுஷ கருத்துக்குள்ள மாட்டிக்கிடாதீங்க, பிசாசு கருத்துக்குள்ள மாட்டிக்கிடாதீங்க, மாய உலகத்துக்குள்ள மாட்டிக்கிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல, ஏன்னா அவர் ஒருவரும் உங்களை உயர்த்துவார். அதுதான் பாருங்க, ஆபிரகாம் இப்படி சொல்றாரு. அமலேக்கிய ராஜா பார்த்து அவன் சொல்கிறாங்க, உன் ஜனங்களெல்லாம் எனக்கு தா, என் பணம் என் பட்டணம்லாம் உனக்கு தாரேன், சொத்தெல்லாம் எழுதி தாரேன். அவர் சொன்னார், நான் ஒரு மனுஷனாலே உன்னாலே நான் உயர்ந்தேன் என்று யார் சொல்லக்கூடாது. என் தேவனாய் கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் அவர் உயர்த்து வர நான் அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கிலிருந்து யாக்கோபு எல்லாம் அடங்கி இருந்ததுனால வேதத்தில் இடம்பெற்று விட்டாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து 12 கோத்திரங்களை அந்த யாக்கோபு மூலம் உண்டாக்குனார். இன்னைக்கு 12 பேரும் பரலோகத்தில் 12 வாசலாக இருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு யாக்கோபின் சந்ததி, யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் காரணமாய் இருந்தார். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்படுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார். ஏற்ற காலம் இன்றைய ரட்சையினால் இதுவே அணுக்கிற காலம். ஏற்றவெல்ல உயர்த்தபடி பலத்த கருத்துக்குள்ள அடங்கிருங்க. கையை விட்டு ஓடாதீங்க. நீங்களா போனீங்கன்னா எதுலையாவது வம்புல மாட்டிக்கிடுவீங்க. அவர் செய்யும் வரையும் நீங்கள் பொறுமையாக இருங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏமா நான் செபிச்சுட்டு தாம்மா அந்த வீடு வாங்கினேன், அந்த வீடு வாங்கினது சரியில்லைம்மா. செபிச்சுட்டு உடனே வீடு வாங்கிறதா? ஆண்டவர் சொன்னாரா? குடியிருக்கிறதுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். எந்த பொண்ணு எந்த மாப்பிள்ளைன்னு ஆண்டவர் உங்களோட பேசணும். ஒரு ஊழியக்காரருக்கு 4 ஊழியாற்ற ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஜோம் பண்ணுங்க. தரிசன வழியாக என்னோடு பேசுங்க ஆண்டவரே, வசன வழியாக பேசுங்க, பாடல் மூலம் பேசுங்க, ஊழியக்கார மூலம் பேசுங்க, சொல்லுங்க. ஏற்ற மனவாளனை தருவார். ஏற்ற மனவாளனுக்கு படிப்பை பார்க்காதீங்க, அந்தஸ்தை பார்க்காதீங்க, வெளித்தோற்றத்தை பார்க்குறாங்க. தேவ சித்தம் செய்யுங்க. அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை கர்த்தர் உயர்த்துவது தேவ சித்தம். அல்லேலூயா.